கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைக்கிறார். லிபிகா, விவரங்கள். பூமத்திய ரேகையை ஒட்டிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை மறுதினம் முதல் வருகின்ற 15ஆம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை ஓரிரு இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாளை மறுதினம் 11ஆம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 4 தென் மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய இந்த டெல்டா மாவட்டங்கள் ஆகிய 8 மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்கின்றது. அதே போன்று 12 மற்றும் 13 ஆகிய 2 நாட்களுக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அடுத்த வரக்கூடிய 2 தினங்களுக்கு தமிழகத்தில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அதிகாலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. நன்றி லிபிகா, விவரங்களுக்கு.